அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்படும், ஆசிர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த நாட்களில் பந்தி விசாரணை செய்கிறதுல சரியாக இல்லாததுனால ஆட்களை என்ன செய்கிறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. அதுதாங்க நடக்குது. எனக்கு இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு இடைப்படும்படியாக என்கிட்ட சொன்ன காரியம் நற்சாட்சியை குறித்து பேசினார். நற்சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குறோம், நம்ம சபையில் எழுப்புதலை எதிர்பார்க்குறோம், தேசத்தின் எழுப்புதலை எதிர்பார்க்குறோம். அப்போது நம்ம மூலமாக ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும். அப்போது நம்ம மேலே வரணும், முன்ன வரணும், மற்றவங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு லெவலில் வரணும். அப்படிங்கும்போது நமக்குன்னு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கிறார். அதுதான் இன்றைக்கி தியானிக்கலாம் அப்படிங்கிறத நான் ஆண்டவருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். இங்கே ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து இருக்கிறாங்க. அப்போது பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு என்ன செய்யணும், வேணும். அப்படி நிறைவு இருக்கும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இங்க ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை எனக்கு தேவை அப்படின்னா, எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலும் தேவை. ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கணும். இங்கே இவங்களை செலக்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவர்களாக இருந்தாங்க. அப்போது அந்த ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர். அவங்க பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருந்தாங்க, ஞானம் இருந்துச்சு, நற்சாட்சி பெற்றிருந்தார்கள். எனக்கு அதாவது இந்த பெண்கள் ஜெபத்தில் நாங்கள் டெய்லி ஒரு அதிகாரம் வாசிப்போம். அப்படி வாசித்துட்டு இருக்கும் பொழுது, அப்போஸ்தலர் வாசிக்கும்போது எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப இடைப்பட்டது. நற்சாட்சி உடையவர்களாய் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம். அப்போது நான் அதை குறித்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவரே, இதை குறித்து நான் பேசுகிறதுக்கு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறத ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணார். அப்போ அதை தான் சொல்லி பேசணும் அப்படிங்கிறத நான் தியானிக்க ஆரம்பித்தேன். எனக்கு இந்த பகுதி ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. பரிசுத்த ஆவியும் அவருடைய ஞானமும் எனக்குள்ளே இருக்கும்போது நான் நற்சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எனக்கு இதை தியானிக்கும் போது இந்த வார்த்தை ரொம்ப இடைப்பட்டுச்சு. நற்சாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். நம்ம சபை வளர்ச்சியை எதிர்பார்க்குறோம். நம்ம ஆண்டவருக்காக மகிமையாக ஜீவிக்கணுங்கிறத எதிர்பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் நற்சாட்சி ரொம்ப அவசியமான ஒன்று. அது என் சுய பலத்தினால என்ன செய்யாது, முடியாது. அதுக்கு எனக்கு ஆவியானவருடைய தயவு, அவருடைய வழி நடத்துதல் எனக்கு வேணும். அது இல்லாமல் நான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா மாம்சத்தின் சுபாவம் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் ஆவியின் சுபாவம், நம்ம பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கை சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்படும். அதை தான் இங்கே 7 பேர் அப்படி தான் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த ERVங்கிற மொழிபெயர்ப்பில் உள்ளதை நான் வாசிக்கிறேன். எனவே சகோதரர்களே, உங்களில் 7 பேரை தெரிந்தெடுங்கள். மக்கள்
நல்லவர்கள் என கருதுவோராக அவர்கள் இருக்க வேண்டும். எப்படி? மக்கள் என்ன சொல்லணுமா? நல்லவங்கன்னு சொல்லணுமா? அப்படிப்பட்டவங்களை தான் செலக்ட் பண்ண சொல்கிறாரு. அடுத்து, அவர்கள் ஆவியாலும் ஞானத்தாலும் நிரம்ப பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை இந்த வேலையை செய்யும்படியாக நாங்கள் அவர்களை நியமிப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது மக்கள் நல்லவர்கள் என்று நம்மளை குறித்து எண்ணணும், சொல்லணும். நான் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிறது அதுதான். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஆமென். அதை அந்த ERVல என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் மேலிருந்து வருகிற ஞானம் முதலாவதாக தூய்மையாக இருக்கிறது. அது எப்படி இருக்குதா? தூய்மையாக இருக்கிறது. பிறகு சமாதானமாகவும் இணக்கமுள்ளதாகவும் எளிதில் மகிழ்ச்சிப்படுத்த முடிந்ததாகவும் கருணை நிறைந்ததாகவும் பல நற்செயல்களை உருவாக்குவதாகவும் இருக்கிறது. பாரபட்சமற்றதாகவும் போலித்தன்மையற்றதாகவும் கூட இருக்கிறது. இது எங்கேருந்து வருகிற ஞானம்? பரத்திலிருந்து வருகிற ஞானம். இது பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஞானம். அந்த ஞானம் இருந்துச்சுன்னா நான் எப்படி இருப்பேன்? சமாதானமாக இருப்பேன், எனக்கும் உள்ளதாக இருப்பேன். ஐயோ, இவங்க கூட மட்டும் நம்மளால் ஒத்து போகவே முடியாதுன்னு நம்மளை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதுக்காக எனக்கும் உள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக நான் புறஜாதியாருடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இணங்கக்கூடாது. அதில் என்ன இருக்கக்கூடாது? எனக்கும் இருக்கக்கூடாது. நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கும் உள்ளதாக இருக்கணும். ஒரு சிஸ்டர்கிட்ட நாங்கள் ஒரு தடவை சொன்னோம், நீங்கள் இதை செய்யாதீங்க, இது புறஜாதியாருடைய மார்க்கம், இது விக்கிரகத்தினுடைய கிரியை, இதை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க, எப்படினாலும் எல்லாரையும் ஆதாயப்படுத்தணும். அதனால் பவுல் என்ன சொல்லியிருக்கிறாரு? எல்லாருக்கும் எல்லாமானேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நாங்கள் எல்லாருக்கும் எல்லாமாயி என்ன செஞ்சிட்ருக்கோம்? ஆதாயப்படுத்துகிறோம். நாங்கள் இந்த மாதிரி எனக்கும் இருக்கக்கூடாதுங்க. இந்த எனக்கும் இருந்துச்சுன்னா அது கிறிஸ்துவை விட்டு என்னை பிரித்து விடும். இதில் என் சாட்சி கெட்டு போயிடும். ஆனால் நம்மளை 1 மைல் தூரம் நடக்க சொல்கிறாங்கன்னு வைங்களேன், ஆனால் அதுக்காக 2 மைல் தூரம் வேணாலும் நடந்துக்கலாம். இது எனக்கும் இப்போது ஒரு விஷயத்தில் நம்மளை பொறுத்துக்கிட சொல்கிறாங்க, பொறுத்துக்கலாம். ஒரு வேலை செய்ய சொல்கிறாங்க, செய்யலாம். இதெல்லாம் என்னது? எனக்கும். இந்த எனக்கும் நமக்கு தேவை. ஆனால் விக்கிரகத்தின் கிரியைக்கும் புறஜாதியாருடைய மார்க்கத்துக்கும் என்ன வந்துடக்கூடாது? எனக்கும் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அடுத்து என்ன இருக்குன்னா, பல நற்செயல்களை உருவாக்குகிறதாகவும் இருக்கிறது. இந்த ஞானம் எனக்கு தேவை. ஆனால் மேலே ஒரு ஞானம் இருக்குது. அந்த ஞானம் என்ன செய்யுது? லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம ஸ்பாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வைராக்கியம் இருக்கு, விரோதம், கலகம், சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. சகல
துர்ச்செய்கைகளும் உண்டு. இதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த ஞானம் எங்கேருந்து வரல? பரத்திலிருந்து வரல. பரத்திலிருந்து வர்ற ஞானம் இருந்துச்சுன்னா நான் சமாதானத்தோடு இருப்பேன். என்கிட்ட என்ன இருக்காது? வைராக்கியம் இருக்காது. நான் இவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்களுக்கு நான் இதை செய்ய மாட்டேன், இவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்காது. வைராக்கியம் இருக்காது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிற சுபாவத்தை தான் சொல்லி தந்திருக்கிறாரு. நமக்கு வைராக்கியம் இருக்காது, விரோதம் இருக்காது, கலகம் இருக்காது, துர்ச்செய்கை இருக்காது. இது எல்லாம் பூமிக்குரியது. இது ஜென்ம சுபாவத்தில் உள்ள காரியம். இந்த ஜென்ம சுபாவத்தில் இருந்து நான் விடுதலை ஆகணும்னா பரத்திலிருந்து வருகிற ஞானம் எனக்கு வேணும். பரத்திலிருந்து வருகிற ஞானம் எனக்கு வேணும்னா பரிசுத்த ஆவியின் நிறைவு எனக்கு வேணும். எனக்குள்ள இயேசு இருக்கணும். அப்பந்தான் இந்த உலகத்துக்குரிய ஞானத்தை, இந்த ஜென்ம சுபாவத்தை நான் ஜெயிக்க முடியும். நான் நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும்னா நான் தேவனுக்குரிய ஞானத்தினால நிரம்ப பெற்று இருக்கணும். அவருடைய பரிசுத்த ஆவியின் நிறைவோடு நான் இருக்கணும். அப்பதான் இதை ஜெயிக்க தேவன் எனக்கு பலன் தருவார். அடுத்து இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த ஞானம் பாரபட்சம் உள்ளதாக இருக்காது. நற்சாட்சி வேணும்னா பாரபட்சத்தோடு நான் நடக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சவங்க, என் ஃப்ரெண்ட்ஸு, என் சொந்தக்காரங்க, இவங்களுக்கு ஒரு விதமாகவும், என் பிள்ளை, என் குடும்பம் இவங்களுக்கு ஒரு விதமாகவும், இன்னொருத்தருக்கு ஒரு விதமாகவும் நான் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படி இருந்தேன்னா அங்கே என்ன இருக்குது? பாரபட்சம் இருக்குது. அந்த பாரபட்சம் இருக்கக்கூடாது. அடுத்து போலித்தன்மையற்றது. அதாவது சர்ச்சுக்கு வரும்போது ஒரு குணாதிசயம், வீட்டில் ஒரு குணாதிசயம், சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனில் ஒரு குணாதிசயம், இப்படி இல்லை. இது என்னது? போலித்தனம் உள்ளது. போலித்தனம் உள்ள ஒரு வாழ்க்கை. அப்படி கிடையாது. நான் சர்ச்சில் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறனோ இப்படி நான் வீட்லேயும் இருக்கணும். வீட்டில் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறனோ வெளியிலையும் அப்படி இருக்கணும். இதை தான் தேவன் எதிர்பார்க்குறாரு. நற்சாட்சி வீட்டிலையும் தேவை, சபையிலையும் தேவை, வெளி இடங்களிலேயும் தேவை. என் வாழ்க்கை நற்சாட்சி உடையதாக இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. என்கிட்ட மாய்மாலமான வாழ்க்கை இருக்கக்கூடாது, போலித்தனமான வாழ்க்கை இருக்கக்கூடாது. இது சாட்சியை என்ன செஞ்சிரும்? கெடுத்துரும். சாட்சியை கெடுத்து விடும். ஆகவே இப்படிப்பட்ட காரியம் என்கிட்ட இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 16:2. அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். இங்க யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா மேல உள்ள வசனத்தை பாருங்க. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். இங்க யாரை குறித்து சொல்றாரு? தீமோத்தேயுவை குறித்து என்ன செய்யறாரு? சொல்றார். தீமோத்தேயு எப்படி இருக்கிறாரு அப்படின்னா அந்த 2வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். தீமோத்தேயு எப்படி இருந்தான்? நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அப்போ நான் எப்படி இருக்கணும்? நற்சாட்சி பெற்றவர்களாய் இருக்கணும். நற்சாட்சி பெற்றவனாய் இருக்கணும். இதை தான் சொல்கிறாங்க. என் வாழ்க்கை நற்சாட்சி பெற்றதாக இருக்கணும். இங்கே தீமோத்தேயுவை குறித்து அதை தான் சொல்கிறாங்க. நான் அப்போது எனக்கு இந்த பகுதி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பிடிச்சிருந்ததுனால நான் தீமோத்தேயுவை குறித்து தியானித்தேன். அப்படி தியானிக்கும் போது அந்த தீமோத்தேயுனுடைய தாயை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது 1வது வசனத்தில், அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அவன் தாய் எப்படி இருந்தா? விசுவாசத்தோட இருந்தா. அப்போ
நம்ம எப்படி இருக்கோமோ நம்ம பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. இங்க தாய் விசுவாசம் உள்ள ஸ்திரீ என்று பெயர் இருக்கு. தீமோத்தேயு நற்சாட்சி பெற்றது எப்படி? அவனுடைய தாயினுடைய விசுவாசம் வளர்ப்பு, அவங்க வளர்த்த விதம், அதுதான் நான் தியானித்தேன். அதை குறித்து நான் பார்க்கும்போது தீமோத்தேயு குறித்து சொல்லப்பட்ட அந்த இடத்துல இருந்துச்சு, அவருக்கு தகப்பன் இல்லாததுனால அவங்க பாட்டியும் அம்மாவுமா அவனை என்ன செஞ்சுருக்காங்க? வளர்த்துருக்காங்க. வளர்த்தது யாரு? பாட்டியும் அம்மாவும். அவங்க 2 பேரை குறித்தும் வேதம் சொல்லுது. 2 தீமோத்தேயு 1:5 பாருங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்துச்சு. அந்த மேல உள்ள வசனத்துல சொல்றாரு, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா சாட்சி? அவனை குறித்து எப்படி இருக்கு பாருங்க. பவுல் எழுதுறாரு, பவுல் சொல்றாரு தீமோத்தேயுவை, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசம். என் விசுவாசம் எப்படி இருக்கணும்? மாயமற்றதா இருக்கணும். சர்ச்சில் ஒன்று, வெளியில ஒன்று, அங்க ஒன்று, இங்க ஒன்று, மாய்மாலமானது கிடையாது. அடுத்து ஒரு நேரம் நம்பிக்கையாக பேசுறது, இன்னொரு நேரம் அப்படி கொஞ்சம் வழுகி போகிற ஒரு இருதயம், இந்த மாதிரி இல்லைங்க. மாயமற்ற விசுவாசம். அதை தான் சொல்கிறாரு, உனக்குள்ள இப்படி விசுவாசம் எப்படி வந்துச்சு? அது எங்கேருந்து வருது? பாட்டி, அடுத்து தாய், அடுத்து மகன். இப்படி தாங்க வேணும். இதுதான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்களை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்ல முடியுமா? உங்கள் சர்ச் பாஸ்டர் இப்படி சொல்ல முடியுமா? அவங்களுக்குள்ள உள்ள விசுவாசத்தை சொல்கிறாங்க. இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன முன்மாதிரி வைக்கிறீங்க? என்ன முன்மாதிரியை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்ம வெளியில் ஒரு மாதிரியும் உள்ள ஒரு மாதிரியும் இருந்தால் நம்ம பிள்ளைங்களே நம்மளை ஏற்றுக்கிட மாட்டாங்க. நீங்கள் வெளியே ஒரு மாதிரி இருக்கீங்க, உள்ளே ஒரு மாதிரி இருக்கீங்க, அங்கே ஒரு மாதிரி இருக்கீங்க, இங்கே ஒரு மாதிரி இருக்கீங்க, எதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறது கேட்பாங்க. இதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கர்த்தருக்குள்ள நீங்கள் நல்லா வைராக்கியமாக வளர்ந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. இங்கே இந்த தீமோத்தேயுவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். எல்லாராலும், சகோதரர் எல்லாராலும் அவன் நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். அவனுடைய தாய், பாட்டி எல்லாருமே எப்படி இருக்காங்க? நற்சாட்சி, அந்த பெற்ற ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்ம குறித்து அப்படி இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துலையும் என்னிடத்துலையும் எதிர்பார்க்கறது அதுதான். அதாவது இந்த சாட்சி சொல்லுறத பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க. என்னன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மைக்கை பிடிச்சி சாட்சி சொல்கிறது இல்லை சாட்சியாக வாழ்கிறது தான் வாழ்க்கைம்பாங்க. அதாவது சாட்சி சொல்கிறதுனால தேவனுடைய நாமம் மகிமைப்படும் எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அதே அளவுக்கு என் வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும். நான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழாமல் தேவனை மகிமைப்படுத்த முடியவே முடியாது. இங்கே தீமோத்தேயு நற்சாட்சி பெற்றவராக இருந்தார். அவருடைய தாய், பாட்டி இப்படி நாளைக்கு உங்களை குறித்தும் சொல்லணும், உங்கள் பிள்ளைங்களை குறித்தும் சொல்லணும். இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, விருப்பம். எங்களுடைய விருப்பமும் அதுதான்.
சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பமும் இப்படி தான் இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்படி தான் எதிர்பார்க்குறோம். ஆண்டவர் இதை தான் எதிர்பார்க்குறாரு. இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்காக சாட்சியாக நிறுங்க, கர்த்தருக்காக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுங்க. உங்கள் வாழ்க்கையை பார்க்குறவங்க யாரை பார்க்கணும்? உங்களிடத்துல இயேசுவை பார்க்கணும், உங்கள்கிட்ட உள்ள விசுவாசத்தை பார்க்கணும், உங்கள் நம்பிக்கையை பார்க்கணும். அதுதான் இங்கே தீமோத்தேயு நற்சாட்சி பெற்றிருந்தார். அவருடைய தாய் பாட்டி எல்லாரும் அதே லிஸ்ட்டில் வர்றாங்க. அடுத்ததா 1 தீமோத்தேயு 1:2 வசனத்தை பாருங்க. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு அவர் எப்படி இருந்தாரா? உத்தம குமாரன். யார் சொல்றா? பவுல் சொல்றார். இவங்க ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு இவங்களோட எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் ஐக்கியமா இருக்கிறாங்க. பவுல் சொல்றாரு, எனக்கு உத்தம குமாரன் என்று தீமோத்தேயுவை சொல்றார். உத்தம குமாரன். இது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு இந்த வார்த்தை. ஒரு ஊழியர் தன்கிட்ட உள்ள பையனை சொல்றாரு, உத்தம குமாரன், உத்தம குமாரன், உத்தம குமாரத்தி என்று பேர் வேணும். கர்த்தரிடத்தில் வாங்கணும். இப்போ இது யார்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க? பவுல் சொல்றாரு உத்தம குமாரன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 1:2 வசனத்தில் சொல்றாரு, பிரியமுள்ள குமாரனாகி தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமுள்ள குமாரன், உத்தம குமாரன், பிரியமுள்ள குமாரன். நம்ம அப்படி இருப்போமா? நம்ம அப்படி இருப்போமா? எல்லாராலும் நற்சாட்சியும் பெற்றிருந்தான். அவனுடைய ஊழியர் சொல்றாரு, இவன் உத்தம குமாரன், எனக்கு அவன் எனக்கு பிரியமான குமாரன், பிரியமான குமாரன். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப தொடுதலாக இருந்துச்சு. உத்தம குமாரனும் பிரியமான குமாரனும். அந்த இதுதாங்க ஒரு உறவு. விசுவாசிக்கும் ஊழியனுக்கும் உள்ள உறவு இதுதான். இவர் சொல்றாரு, உத்தம குமாரன், பிரியமான குமாரன். தீமோத்தேயுவை போல நம்ம சபையிலையும் அநேக தீமோத்தேயுக்கள் எழும்ப வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம், கர்த்தர் அதை செய்வார் என்று. இங்கே அதை தான் சொல்றார், உத்தம குமாரனும் பிரியமான குமாரனும் என்று பவுலால பவுல் சாட்சி கொடுக்கிறார். அடுத்து அந்த 1 தெசலோனிக்கேயர் 3:2 வசனத்தை பாருங்க. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளும் ஆகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இங்க சொல்றாரு, இந்த உபத்திரவத்தில் ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும். அதாவது இந்த நற்சாட்சி பெற்றவங்க என்ன செய்வாங்கன்னா, மற்றவங்களை திடப்படுத்துவாங்க. தீமோத்தேயு என்ன செஞ்சாரு? மற்றவங்களை திடப்படுத்தினாரு. ஒரு பிரச்சனையா நீங்கள் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், இதே பிரச்சனையை நானும் சந்தித்தேன், கர்த்தர் என் கூட இருந்தார், சோர்ந்து போகாதீங்க, அது சீக்கிரத்தில் நீங்கி விடும். இந்த லேசான உபத்திரவம். பலவீனத்தோடு இருக்காங்களா? சொல்லுங்க, மெய்யாகவே அவர் நம்ம பாடெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு, துக்கங்களை சுமந்துக்கிட்டாரு. அவருடைய தழும்புகளால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? குணமாகிறீங்க. அவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய
கர்த்தர் திடப்படுத்தக்கூடியவர்களாக இருங்க. இதை தான் இவர் செஞ்சார். என்ன செய்கிறவராக இருக்கிறாரு? திடப்படுத்துறதுக்காக அனுப்புகிறாங்க. அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும். என்ன செய்யணும்? புத்தி சொல்லுகிறவர்களாயும் இருக்கணும். ஆனால் சிலருக்கு என்ன, நம்ம புத்தி சொன்னோன்னா இவங்க நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? வெறுத்துருவாங்க. புத்தி சொல்கிறதே யாருக்கும் என்ன செய்யாது? பிடிக்காது. அதனால் புத்தி சொன்னால் அது எதுக்கு நம்ம சொல்லுவானே, அவங்க வாங்கிட்டு போட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம சொல்லுகிறது நம்ம கடமை, கேட்குறதும் கேட்காததும் அவங்க காரியம். ஆனால் புத்தி சொல்கிறது சொல்லணும். இவர் அதை செஞ்சார். அந்த ERVங்கிற மொழிபெயர்ப்பில் எப்படி இருந்துச்சுன்னா, ஆகையால் உங்களிடம் தீமோத்தேயுவை அனுப்ப தீர்மானித்தேன். நான் மட்டும் அத்தேனேயில் இருந்தேன். தீமோத்தேயு எங்கள் சகோதரன். அங்கே சொன்னார் ஏன் பையன் அப்படின்னாரு, மகன், உத்தம குமாரன், பிரியமான குமாரன். இங்கே சொல்கிறாரு அவர் யாரு? சகோதரன். அடுத்து சொல்கிறாரு, தேவனுக்காக அவன் எங்களோடு பணியாற்றுகிறான். தேவனுக்காக அவன் வேலை செய்கிறான். அடுத்து, கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை நாங்கள் கூறிட தேவன் உதவுகிறார். நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் பலம் பெறவும் உங்களை உற்சாகமூட்டவும் தீமோத்தேயுவை அனுப்பி வைத்தோம். நற்சாட்சி உடையவர்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவார்கள். என்ன செய்வாங்க? உற்சாகப்படுத்துவாங்க, திடப்படுத்துவாங்க, பலப்படுத்துவாங்க, உற்சாகப்படுத்துவாங்க. இதுதான் நற்சாட்சி உடையவர்களுடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை இன்னொருத்தங்களை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறதா வரக்கூடாது. இந்த ஐக்கியத்தை விட்டு பிரிக்கிறதா வரக்கூடாது. அவங்கள சோர்ந்து போக பண்ணுகிற வார்த்தையாக வரக்கூடாது. அதற்கு மாறாக ஒரு விசுவாசியை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, ஜெபம் பண்ணுவோம், சரியாயிரும், வாங்க ஜெபிப்போம். நம்ம நற்சாட்சி தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வெளிப்பட்டுச்சு. நமக்கும் இப்படி ஒரு நற்சாட்சி வேணும். அடுத்து இந்த அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம், அதில் ஒருத்தரை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 22:12-13 வரைக்கும் பாருங்க. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகி சவுலே, பார்வையடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாய் இருக்கிற அனனியா. எப்படி பார்த்தீங்களா? பவுல் சொல்றாரு, அவன் எப்படிப்பட்டவன்? வேத பிரமாணத்தின்படியே அவன் பக்தி உள்ளவன். ஆண்டவர் சொன்ன இந்த பழைய ஏற்பாட்டில் நிறைய சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? கட்டளைகள், கற்பனைகள் சொல்லியிருக்கிறார்ல. கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனுக்குள்ளதை இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு அந்த யூதர்கள், அந்த இஸ்ரவேலர்கிட்ட சொல்லியிருக்கிறார்களா? அந்த எல்லாத்தையும் இவர் எப்படி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பக்தியா கடைப்பிடிக்கிறவர், அதை செயல்படுத்துகிறவர். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அது அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் பக்தி உள்ளவர், குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவர். பவுல் சொல்லுகிறார், அவர் தான் வந்தார், அதுக்கப்புறம் வந்து நான் பார்வை அடைந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். இந்த அனனியாவை குறித்து தெளிவாக பார்க்கணுன்னா அந்த 9வது அதிகாரத்துக்கு போங்க. அப்போஸ்தலர் 9
10வது வசனம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். இங்கே அவனை குறித்து சீஷன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் அனனியாவை கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே இவர் ஆண்டவரே இதோ அடியேன். அடியேன்னா யாரு? அடிமை. அப்படின்ட்டு கர்த்தருக்கு முன்னால தன்னை தாழ்த்துறார். இதோ அடியேன் அப்படிங்கிறாரு. அப்படி சொன்னார். சொல்லிட்டு ஆண்டவர் அவருடைய சித்தத்தை சொல்கிறாரு. 11 பாருங்க. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். ஓகே, இதை ஆண்டவர் சொல்கிறார். எப்பா நீ போ, இந்த இடத்துக்கு போ, அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற காரியத்தை அனனியாட்ட சொல்கிறார். சொன்ன உடனே 13வது வசனத்தை பாருங்க. அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். பார்த்தீங்களா, இவர் அடியேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னதை கேட்ட உடனே இவர் சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த மனுஷன் என்ன செஞ்சான்? உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கு செஞ்சுருக்கான். அது மட்டும் கிடையாது, அவங்கள கொலைலாம் என்ன செஞ்சுருக்கான்? பண்ணியிருக்கான். இப்போவும் என்னன்னா இங்கே எதுக்கு வந்திருக்கிறான்? உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே. அவன் வந்திருக்கதே எதுக்கு வந்தான்? இங்க உள்ளவங்களை கட்டும்படி வந்தான். இவன் யாரு? மோசமானவன், மோசமானவன் அப்படி அவர் சொல்றாரு. சொன்ன உடனே ஆண்டவர் நீ போ. அடுத்து என்ன சொல்றாரு? அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ போ, நான் அவனை எனக்குன்ட்டு தெரிந்து எடுத்திருக்கிறேன் எல்லாம் சொல்றாரு. 17வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அனனியா முதல்ல இதோ அடியேன் அப்படிங்கிறார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஆண்டவரே நீர் சொன்ன ஆள் ரொம்ப மோசமான ஆள், உபத்திரவப்படுத்தக்கூடிய ஒரு ஆள், இங்கே வந்ததும் அதுக்கு தான் வந்திருக்கிறாரு. அவருடைய கருத்தை வேற எங்கேயோ எப்படியோ சொல்லாமல் அந்த உடனே ஆண்டவர்கிட்டையே என்ன செய்கிறாரு? சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் போன்னு சொல்கிறார். சொன்ன உடனே அந்த நம்ம யாக்கோபில் பார்த்தோம் பார்த்தீங்களா, பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது சமாதானத்துக்குரியது, எனக்கும் உரியது. உடனே இவர் என்ன செஞ்சிடுறாரு? ஆண்டவரோடு இணங்கிடுறாரு. இங்கே பூமிக்குரிய ஞானம்னா என்ன இருக்கும்? வைராக்கியம் இருக்கும், பகை இருக்கும், கசப்பு இருக்கும். என்னால் இவங்களை மன்னிக்கவே முடியாது, இந்த சுபாவம் வரும். ஆனால் இவர் பரத்தில் உள்ள ஞானத்தினால நிரப்பப்பட்ட மனுஷனாக இருந்தபடியினால் கிறிஸ்தவங்களுக்கு எவ்வளவு உபத்திரவப்படுத்தினாருங்கிறதும் தெரியும்,
இப்போ எதுக்கு இங்கே வந்தாருங்கிறதும் தெரியும். அவர் கருத்தை ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து போனார். உடனே கீழ்ப்படிஞ்சார். உடனே. நம்ம அப்படி மன்னிக்கிறோமா? நான் நற்சாட்சி உடையவர்களாக இருந்தால், எனக்கு தீமை செய்தவர்களாக இருந்தாலும் நான் அவங்கள மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நான் இருப்பேன். இதுதான் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். அந்த எனக்கங்கிறது இப்படி தான். எனக்கங்கிறது இதுதான். அர்ப்பணிப்பு. இதோ அடியேன்னு வார்த்தையில் மட்டும் சொல்லலைங்க. வார்த்தையில் மட்டும் சொல்லலை அனனியா, வாழ்க்கையிலையும் செய்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு ஒர்ஷிப்பில் தான் பாஸ்டர் சொன்னாங்க, உங்களோட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிற காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. அவங்களுக்காக இவங்களுக்காக குடும்பத்தாருக்காக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்காமல் இருக்காதீங்கன்னு சொன்னாங்க. இங்கே அனனியா உடனே கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து சென்றார். அங்கே தேவ நாமம் மகிமைப்பட்டது. இன்னைக்கு இதை தான் ஆண்டவர் உங்கள்கிட்டையும் ஏன்ட்டையும் எதிர்பார்க்கிறார். நற்சாட்சி. நற்சாட்சி என் வாழ்க்கையில் வெளிப்படணும். மன்னிக்கிற சுபாவம் எனக்கு வேணும். என அவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம் எனக்கு வேணும். ஏன்னா ஆண்டவர் அதை தான் செஞ்சார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நம்மீது அன்பு கூர்ந்தார். அந்த சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்துவோம். மற்றவர்களை பலப்படுத்துகிறவர்களாக, உற்சாகப்படுத்துகிறவர்களாக, கர்த்தருக்குள்ள திடப்படுத்துகிறவர்களாக, மற்றவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் நம்மகிட்ட வேணும். இந்த நாளில் தேவன் நமக்கு அதுக்கு உதவி செய்வாராக. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நற்சாட்சி உடையவர்களாய் நாங்கள் காணப்படணும் ஆண்டவரே. அது எங்களுடைய சுய பலத்தினாலோ ஞானத்தினாலோ திறமையினாலோ செய்ய முடியாது தகப்பனே. பரத்திலிருந்து வருகிற உம்முடைய ஞானம், உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்துங்கப்பா. நீங்கள் எங்களை செம்மையான வழியில் நடத்துங்க. நீர் விரும்புகிற வழியில் நாங்கள் நடக்கணும் ஆண்டவரே. தீமோத்தேயுவை போல, அனனியாவை போல நற்சாட்சி பெற்றவர்களாய் காணப்பட எனக்கு உதவி செய்யுங்க. இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாங்க. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.